மாதத்தில் செக்கப் பண்ணாங்க. ப்ளட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பெரிய ஜிஹெச்சில் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு என்னன்ட்டாங்க, நீ ப்ளட்டு ஏற்றுறியா இல்லை குறைக்கிறியா? ஏறவே மாட்டேங்குது. போன விட இப்போ தான் உனக்கு இன்னும் குறைஞ்சிருக்குது. என்ன இப்படி இருக்கிற? 3 மாதம் ஆச்சு. இதுக்கப்புறம் ப்ளட்டு ஏற்றணும். உனக்கு ஓ நெகட்டிவு. அதனால் ரேராக தான் கிடைக்கும். ஜிஹெச்சுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. நீ போய் ஸ்கேன் பார்க்கல, ப்ளட்டும் பார்க்கல, எதுவுமே பண்ணலை. மக்களே, வெல்கம் மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலில் நடந்தது என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதுதான் இந்த வீடியோ. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். எனக்கு இந்த மாதிரி 3 மாதத்தில் செக்கப் பண்ணாங்க. ப்ளட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பெரிய ஜிஹெச்சில் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எழுதி கொடுத்துட்டு நான் எல்லாமே செக் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து வர சொல்லியிருந்தாங்க ரிப்போர்ட் காட்டுறதுக்கு அப்படின்னு. ஸோ ரிப்போர்ட் காட்டுறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த செவ்வாய்க்கிழமை எல்லாம் பார்த்துட்டு என்னன்ட்டாங்க, நீ ப்ளட்டு ஏற்றுறியா இல்லை குறைக்கிறியா? வெயிட்டும் வந்து ஏறுறதில்ல, ப்ளட்டும் ஏறுறதில்ல. உனக்கு எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் ப்ளட்டு இருக்குது, வெயிட்டும் இருக்குது. போக போக ரொம்ப உனக்கு வந்து ப்ளட்டு குறைஞ்சி தான் இருக்குது தவிர ஏற மாட்டேங்குது. நீ என்ன பண்ணுற? சாப்பிட்றியா இல்லையா அப்படின்ட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், சாப்பிட்டு தான் மேம் இருக்கேன், ஆனால் ஏற மாட்டேங்குது. சாப்பிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் ப்ளட்டு ஏற மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, உனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு மாதத்தில் எவ்வளோ ப்ளட்டு இருந்துச்சோ அதே தான் இன்னுமே ப்ளட்டு இருக்குது. உனக்கு ஏறவே மாட்டேங்குது. போன விட இப்போ தான் உனக்கு இன்னும் குறைஞ்சிருக்குது, 1 பாயிண்ட்டு குறைஞ்சிருக்குது. போன டைம் பார்த்திங்கன்னா 9.6 இருந்துச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா 9.5, 1 பாயிண்ட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது தவிர ஏற மாட்டேங்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி சாப்பிடு, என்ன இப்படி இருக்கிற? 3 மாதம் ஆச்சு. இதுக்கப்புறம் ப்ளட்டு ஏற்றணும். உனக்கு ஓ நெகட்டிவு. அதனால் ரேராக தான் கிடைக்கும். அதனால் முயற்சி பண்ணு, ஏன் இப்படி இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈரோடு பெரிய ஜிஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேனு வந்து பெருந்துறை ஜிஹெச்சுக்கு வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு செக்கப் போகிறப்போ தான் அந்த ஹாஸ்பிட்டலில் மேடம் வந்து சுகாதார ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி டாக்டரு உனக்கு பெரிய ஜிஹெச்சுக்கு இந்த பெருந்துறை ஜிஹெச்சுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. நீ போய் ஸ்கேன் பார்க்கல, ப்ளட்டும் பார்க்கல, எதுவுமே பண்ணலை, நிறைய ரிப்போர்ட்டெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அங்கே ஈரோடு ஜிஹெச்சில் இல்லைன்ட்டு தான் நான் உனக்கு வந்து பெருந்துறை ஜிஹெச்சில் எழுதி கொடுத்துருக்காங்க. ஏன் பார்க்காம இருக்கிறேன்? உனக்கு இதெல்லாம் உனக்கு நர்ஸு சொல்லலையா அப்படின்னாங்க. எனக்கு தெரியலைங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் நீ வந்து நாளைக்கு போய் பார்த்துட்டு ரிப்போர்ட்டு வந்து என்கிட்ட இங்கே காட்டணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. என்னன்னு தெரியல. நாளைக்கு போனால் தான் தெரியும். நாளைக்கு வந்து பெருந்துறை ஜிஹெச்சுக்கு போகணும். அங்கே போய் எல்லாம் ஸ்கேனெல்லாம் ரிப்போர்ட்டெல்லாம் காட்டணும். இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அதெல்லாம் வந்து செக் பண்ணி முடிச்சுட்டு அவங்க ரிப்போர்ட் எழுதி கொடுப்பாங்களாமா. அது வந்து நான் சுகாதார ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து காட்டணுமாம்மா. இப்போ காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன தெரியல. என்ன சொன்னாங்கன்னா, இந்த 3வது ஸ்கேன் எதுக்கு பண்ணுறோன்னா, இதில் தான் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வந்து நாங்கள் வந்து கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் கவர்மெண்ட்டில் காட்டணும், கம்ப்யூட்டரில் வந்து எழுதி கொடுக்கணும். அப்போ தான் உனக்கு கவர்மெண்ட் மூலிமா இந்த கிட்டு பணம்லாம் வரும். அதனால் நீ வந்து டிலே பண்ணாமல் நாளைக்கே போயிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு கொண்டு வந்துரு. அதுக்கப்புறம் நீ அசால்ட்டாக இருந்தீன்னா இதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு என் நர்ஸ் அம்மா சொன்னாங்க. இதுக்கப்புறம் நீ வந்து இல்லை, நான் வந்து அடுத்த மாதம் பார்த்துக்கிறேன், நீ போனீன்னா கவர்மெண்ட் மூலிமா பணமும் வராது, கிட்டும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாளைக்கு நான் போய்க்கிறேங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கார்ட்டையும் சொல்லியிருக்கேன். வீட்டுக்காரரும் சரி நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னாங்க. நாளைக்கு 7 மணிக்குள்ளே அங்கே வந்து ஜிஹெச்சுக்குள்ளே இருக்கணும். சரி, ஓகே, ஜிஹெச்சுக்குள்ளே போகலாம். நாளைக்கு போனால் தான் அங்கே வந்து என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னு அது எனக்கு பதட்டமாக இருக்குது. அங்கே என்ன வந்து சொல்ல போகிறாங்கன்னு எனக்கும் தெரியல. நாளைக்கு தான் போய் பார்க்கணும். இன்றைக்கி வந்து எனக்கு கிட்டு கிடைக்க வேண்டியதுங்க. எனக்கு கையில் வந்து அந்த கிட்டு வர வேண்டியது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுனால பிரச்சனை வந்துருச்சு. அதாவது என்னோடய இது வந்து எரேசர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அப்ளை ஆகலை,
கிட்டு வர்றதுக்கு அப்ளை ஆகல, என்ன காரணம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததுக்கு, நீ வந்து உன் பேங்க்கில் போய் ஆதார் கார்டும் உன் ஃபோன் நம்பரும் போய் லிங்க் பண்ணு பேங்க்கில் போய் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்க முடியும் கிட்டு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன விஷயம் பார்த்திங்கன்னா, உனக்கு 90 நாள்லேயே கிட்டு வர வேண்டியதுங்க. எனக்கு இப்போ வந்து 93 நாள் ஆச்சு. ஆனால் கிட்டு கிடைக்காம இருந்து செக் பண்ணாங்க. உனக்கு கிட்டு நீ வர வேண்டியது ஆனால் வராமல் போயிடுச்சு. அதனால் வந்து நீ அங்கே பேங்க்கில் போய் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வா. அதுக்கப்புறமா நம்ம ட்ரை பண்ணி திருப்பி வருதா என்னன்னு பார்ப்போம். இல்லைன்னா வந்து பணம் கிடைக்காது, கிட்டும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ முயற்சி பண்ணி ஒன்றுமே கிடைக்கலன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறையாங்க ஆதார் கார்டுலேருந்து பேங்க்லேருந்து நிறைய ரிப்போர்ட்லேருந்து நிறைய ஜெராக்ஸ்லேருந்து நான் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருந்தேன். எல்லாமே அலைஞ்சிட்டே இருந்தேன் 1 வாரமாக 2 வாரமாக. ஆனால் திடீர்னு இப்படி சொல்கிறப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்மளுக்கு கிட்டு கிடச்சிரும் என்ன. ஃபஸ்ட்டு குழந்தைக்கு தான் நான் வந்து அப்ளை பண்ணாமல் கிடைக்கல. ஆதார் கார்டு பிரச்சனை இருந்துச்சு, பேங்க் புக்கும் இல்லை, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்ட்டு தான் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. இந்த டைம் 2வது குழந்தைக்கு எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு ஒரு பயத்துலேயும் இருக்கேன். அது தெரியல வருமா என்னன்னு பார்ப்போம். என்றைக்குமே முயற்சி வந்து வீண் போகாது. பார்ப்போம், நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும்னு நான் நம்பிக்கை இருக்குது எனக்கு. இங்கே பாருங்க, பாப்பா பாருங்க எப்படி பண்ணிகிட்டு இருக்குது பாருங்க. அதில் இத்தனை நாள் கழித்து தான் பார்க்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு. அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இதுதான் அந்த விஷயம் தான் எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. நாளைக்கு பெருந்துறை ஜிஹெச்சுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா.